இறுதியில் சத்யுகத்தின் தொடக்கத்தில் இந்த பிறவியிலேயே நரனிலிருந்து நாராயணனாகவும் நாரியிலிருந்து லட்சுமியாகவும் சங்கம யுகத்தின் லட்சுமி நாராயணருக்கு குழந்தைகளாக யோக பலத்தின் மூலம் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஸ்ரீ ராதையும் பிறக்கிறார்கள். அவர்கள் வளர்ந்து ஒருவருக்கொருவர் சுயம்பரம் நடக்கும் போது அவர்கள் முதல் சத்யுக லட்சுமி நாராயணர் என்ற பட்டத்தை பெறுகிறார்கள். சங்கமயுக லட்சுமி நாராயணனை தவிர சத்யுக காலத்தில் லட்சுமி நாராயணரின் 8 தலைமுறைகள் உள்ளன. அவை சூரிய வம்சி தலைமுறைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இருப்பினும் கிருஷ்ணருடன் கம்சன் இல்லை, பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கிருஷ்ணரின் செயல்களும் இல்லை, மகாபாரத போரும் நடக்கவில்லை. ஏனென்றால் சிவபெருமானால் நிறுவப்பட்ட சொர்க்கத்தில் சத்யுகத்தில் துக்கம் மற்றும் அமைதியின்மையின் பெயர் அடையாளம் கூட இல்லை. உண்மையில் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் கல்பத்தின் இறுதி நேரமாகிய இச்சங்கம யுகத்தில் எண்ணங்களின் அதாவது சங்கல்பங்களின் ரூபத்தில் தேவ மற்றும் அசுர சமஸ்காரங்கள் நிறைந்த பிராமணர்களுக்கு இடையே சூட்சமான வடிவத்தில் நடைபெறுவதுதான். மேலும் தாபர யுகத்தில் அவை மனிதர்களின் வாழ்க்கையின் வழிகாட்டுதலுக்காக ரிஷி முனிவர்களால் புராணங்களாகவும் சாஸ்திரங்களாகவும் எழுதப்படுகின்றன.